Good evening, Harish. Good evening, Miss. Good evening. Tea குடிச்சிட்டீங்களா? Yes. நப்பன் எடுத்தீங்களா? No. என்ன செய்துட்டு இருந்தீங்க அப்போ? விளையாடிட்டு இருந்தீங்களா? Oh. Yes. Right. Okay. Right. எப்படி போச்சு உங்களோட என்னது ஹாலிடேஸ்? எப்போ உங்களுக்கு ஸ்கூல் Yes. ஸ்டார்ட்? 18. 18. Right. So coming Monday start பண்ணுது. Okay, okay. Right. எப்படி போச்சு உங்களோட வெக்கேஷன்? நல்லமா? Very good. Yeah. நல்லமா? So you went to India, right? Okay, okay. Right. இன்னைக்கு நாங்க ஹரேஷ் மிஸ் வந்து உங்களுக்கு இந்த கடிதம் எழுதுறது பற்றி சொல்லி தர போறேன். சரியா? சில இதுகள் வந்து டேர்ம்ஸுகள் நீங்க வந்து பயன்படுத்துற விதங்கள் எப்படி பயன்படுத்த வேணும், என்ன சொல் பயன்படுத்த வேணும்னு இன்னைக்கு மிஸ் சொல்லி தர போறேன். சரியா? ஓகேயா? சோ காப்பி வச்சிருக்கிறீங்களா? படிப்போமா? Right. Water. Water. இந்த நம்பருக்கு சிபிஐ போன் பண்ணி நீங்க மென்ஷன் பண்ணுங்க அமௌண்ட் குறைவா இருக்கும். நாம மேபி செமஸ்டர் இதெல்லாம் சேர்ந்து வர்றதுல வந்து ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்கு. சரியா? அதாவது கன்சாலிடேட்டட் சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அது அது வரணும். அதோட உங்களுக்கு Right. ஓகேயா? படிப்போமா? ரெடி? அப்ப அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இந்த அலவன்ஸ் இல்ல நாங்க கொடுப்போம். நாங்க ப்ரொவைடர் அதாவது அக்காமடேஷனும் இருக்கு. சின்ன அமௌண்ட் வந்து நாங்க இது பண்ணுவோம். நம்ம எந்த பொசிஷனுக்கு போறோமோ அதுக்கு ஏற்றபடி மேபி லோ வீக்லி ட்ராவல் 50 வாட்ஸ் மற்றது அந்த மாதிரி அவங்களுக்கு 500 rupees இருக்கும். ரெடியா ஹரீஷ்? ரெடி. ரைட். ஓகே. இன்னைக்கு நாங்க உறவு முறை கடிதத்தை எப்படி எழுதுறதுன்னு சொல்லி இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். சரியா? ரைட். ரைட். உறவு முறை கடிதம். இதுல வந்து பாருங்க ஹெட்டிங் போட்டிருக்கு. உங்களுக்கு பிறந்த நாள் ரைட்டா? உங்களோட பர்த்டேக்கு உங்களுடைய மாமா உங்களுக்கு ஒரு என்னது ஒரு ப்ரெசன்ட் ஒன்று பண்ணியிருக்கிறார். சரி, ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த கிஃப்டை நீங்க ரிசீவ் பண்ணின பிறகு யூ சே தேங்க் நோ. ஸோ யூ வில் சே தேங்க். ஸோ அதை நீங்க லெட்டரா எழுதி அனுப்பணுமா? ரைட்டா? இப்போ இமேஜின் யோர் அங்கிள் இஸ் இன் ஜப்னா, ரைட்? உங்களோட அங்கிள் வந்து மாமா வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாருன்னா நீங்க அவருக்கு போன் பண்ணி சொல்லாம நீங்க லெட்டர் மூலம் எழுதி அனுப்புறீங்க. ரைட்டா? சோ அதை எப்படி நீங்க எழுதுவீங்கன்றத பார்க்க போறோம். அப்ப இதுல என்ன ஹெட்டிங் போட்டு இருக்குது, என்னத்தை பத்தி நாங்க எழுத போறோம்? உறவுமுறை கடிதம். ரைட். என்ன விஷயத்த நாங்க சொல்ல போறோம்?
உன் பிறந்த நாளிற்கு பரிசளித்த உன் மாமாவிற்கு நன்றியை தெரிவித்த கடிதம் எழுதுக. அப்படின்னு சொன்னா என்னது? உங்களுடைய பர்த்டே, அதாவது யார்ட பர்த்டே? ஆ. ஹரிஷிட உன் பிறந்த நாளுக்கு. இப்போ நீங்க வாசிக்கிறீங்க, உன் பிறந்த நாளுக்கு பரிசளித்தா உன் மாமாவிக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதுகன்னு சொன்னா யாருக்கு பர்த்டே? உங்களுக்கு தான் பர்த்டே, ஹரிஷுக்கு பர்த்டே. அப்ப என்னுடைய பிறந்த நாளுக்கு என் மாமா எனக்கு அனுப்பின கிஃப்ட்டுக்கு தேங்க் பண்ணி நான் ஒரு கடிதம் எழுத போறேன். ரைட். இதுல பாருங்க, கடிதத்துல முதலாவது என்ன தேவை உங்களுக்கு? விலாசம் தேவை, அட்ரஸ் தேவை. இதுல பாருங்க, உன் அட்ரஸ் எங்க? இடது பக்கத்துல, இடது பக்கம் மேல் மூலையில நீங்க எழுத வேணும். என்ன உங்களோட இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வலது பக்கம் மேல் மூலையில பாருங்க, உங்களோட அட்ரஸ் எழுதுவீங்க. இதுல உங்களோட அட்ரஸ் வரும். என்ன இதுல வந்து ஹரிஷோட அட்ரஸ் அண்ட் டேட் வரும். இப்ப நீங்க அனுப்புறீங்கன்ற டேட் வரும், அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு விழிப்பு என்ற ஒரு இது இருக்குது, விழிப்பு. அது யாருக்கு நீங்க எழுதுறீங்க? இப்ப அண்ணாக்கு எழுதுறீங்கன்னு சொல்லி சொன்னா எப்படி எழுதுவீங்க? விழிப்பு எப்படி சொல்லுவீங்க அண்ணாக்கு எழுதுறீங்கன்னா? அன்புள்ள அண்ணா. அன்புள்ள அண்ணா. இதுவே டீச்சர் ஒரு ஆளுக்கு எழுதுறீங்க, இப்ப மிஸ்ஸுக்கு எழுதுறீங்க, மிஸ்ஸுக்கு எழுதுறீங்கடா அன்புள்ள ஆசிரியர். அன்புள்ள ஆசிரியர்ன்னு சொல்லலாமா? இல்லாட்டிக்கு உறவு முறை கடிதத்துக்கு மட்டும்தான் நாங்க அன்புள்ளன்னு பாவிப்போம். அது வந்து அண்ணாக்கா இருக்கலாம், மாமாக்கா இருக்கலாம், பெரியம்மாக்கு, பெரியப்பாக்கு, ஃப்ரெண்டுக்குன்னு சொன்னா அன்புள்ள என்ற வேர்ட் நாங்க பாவிக்கலாம். ஆனா இதுவே தொழில்முறை, அதாவது உங்களோட டீச்சருக்கு அனுப்புறீங்க, இல்லாட்டிக்கு டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸுக்கு அனுப்புறீங்க, செக்ரட்டரிக்கு அனுப்புறீங்க, செயலாளருக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மதிப்பிற்குரிய என்ற வேர்ட் பாவிப்போம். என்னென்ன பாவிப்போம்? மதிப்பிற்குரிய. மதிப்பிற்குரிய. அப்ப டீச்சருக்கு எழுதுறீங்கன்னு சொன்னா அன்புள்ள எழுதுவீங்களா, மதிப்பிற்குரிய ஆசிரியர் எழுதுவீங்களா? அம்மா. டீச்சருக்கு எழுதுறீங்க சொன்னா, டீச்சருக்கு எழுதுறீங்கன்னு சொன்னா அப்படி இல்லை, டீச்சர். எப்படி எழுதுவீங்க? அன்புள்ள எழுதுவீங்களா, மதிப்பிற்குரிய ஆசிரியர் எழுதுவீங்களா? அன்புள்ள ஆசிரியர். அன்புள்ள ஆசிரியரா? ஹரிஷ், விளங்குதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? விளங்குதா? அப்பன் உறவு முறை கடிதம், அதாவது உங்களோட ஃப்ரெண்ட், உங்களோட பெரியம்மா, மாமா, சித்தி, சித்தப்பா, இந்த உறவு இருக்குதானே, ரிலேஷன்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் என்ன வேர்ட் பாவிப்போம்? அன்புள்ள என்ற வேர்ட் பாவிப்போம் தமிழ்ல. சரியா? இதுவே உங்களோட டீச்சர், அடுத்தது பிரின்சிபல், அடுத்து செக்ரட்டரி, டிவிஷனல் செக்ரட்டரி, அந்த மாதிரி ஆக்களுக்கு எழுதுறேன்னு சொன்னா இதுல அன்புள்ள எழுத கூடாது. அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்காக நாங்க எப்படி எழுதுவோம்? மதிப்பிற்குரிய. என்ன எழுதுறோம்? மதிப்பிற்குரிய. அப்ப நீங்க டீச்சருக்கு சொன்னா எப்படி எழுதுவீங்க? உங்களோட டீச்சருக்கு கடிதம் எழுத போறீங்கன்னா அப்படி அவங்கள விழிப்பீங்க. ஓ, எப்படி விழிப்பீங்க ஹரிஷ்? அன்புள்ள விழிப்பீங்களா, இல்லாட்டி மதிப்பிற்குரிய ஆசிரியர் என்று சொல்லி? மதிப்பிற்குரிய ஆசிரியர். மதிப்பிற்குரிய. ஹரிஷுக்கு விளங்குதா மிஸ் கதைக்கிறது? விளங்குது. மிஸ் சொல்றது விளங்குதா? விளங்குது. அம்மா இருக்காங்களா? ஓ, அம்மா இது அனிவர்சரி. வேலை செய்யறாங்களா? ஓ, ரைட், ஓகே, ரைட், ஓகே. நாங்க எழுதின பிறகு நான் மாமாவோட கருத்து. ரைட். இதுல உங்கள்ட்ட மாமாக்கு எழுத போறீங்க. அப்ப முதல் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா அவங்களுடைய நலன் விசாரிப்பீங்க. எப்படி நலன் விசாரிப்பீங்க? இதுல வந்து நான் வந்து
நீங்க உங்களோட உறவுக்கு யாருக்காச்சும் நீங்க கடிதம் எழுத போறீங்கன்னு சொன்னா முதலாவது அவங்களோட நலன் விசாரிக்கிறது நல்லம். சரியா? இப்ப அவங்க இப்ப மிஸ்ஸ கன நாள் காணாம நீங்க கண்டுட்டீங்கன்னு சொன்னா என்ன கேப்பீங்க? எப்படி greet நலம் பண்ணி நலமறியா தோழத்தி. ஆ நலம் நலமறியா எப்படி மிஸ்ஸ நீங்க மீட் பண்றீங்க கன நாள் காணையில மிஸ்ஸ மீட் பண்றீங்க கன நாளை புற மீட் பண்றீங்க அப்ப என்ன கேப்பீங்க? இங்கிலீஷ்ல என்ன கேப்பீங்க? long time no see ஓகே. அடுத்து teacher. அடுத்து என்ன கேப்பீங்க? ஹாய் மிஸ் ஹவ் ஆர் யூன்னு சும்மா கேட்க மாட்டீங்களா? Yes, yes. ஹாய் ஹவ் ஆர் யூ என்னது தமிழ்ல எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்களா எப்படி தானே? எஸ். அதத்தான் நாங்க கடிதத்திலே முதலாவது என்னது அவங்களோட நலனை விசாரிப்போம். சரியா? அப்ப அது தமிழ்ல எப்படி எழுதலாம்ன்றது இதுல பாருங்க. நலம் நலமறிய ஆவல். அத என்ன சொல்ல வாரினா நான் நலமாக இருக்கிறேன் உங்களோட நலத்தை அறிய ஆவலாக உள்ளேன் அதாவது விருப்பமாக உள்ளேன் தான் இவர் சொல்லுற. நலம் நலமறிய ஆவல். ஓகேயா? இந்த இதோட வேர்டோட மீனிங் என்னது? நலம் நலமறிய ஆவல்ண்டா என்னது? ஆவல் நலம் நலமறிய ஆவல் என்று சொன்னா என்னது? நான் நலமாக இருக்கிறேன் நீங்க நலத்தோட இருக்கிறீங்களா என்று அறிய விரும்புகிறேன். எப்படி சொல்ற? நீங்க சுகமா இருக்கிறீங்களான்னு அறிய விரும்புகிறேன் சொல்லி சொல்லுற. அப்ப இது என்ன மீனிங் இருக்கா நீங்க சொல்லுங்க பாப்போம். நலம் நலமறிய ஆவல்ன்னு சொன்னா என்னது கருத்து? கருத்து ஆவல் நலமா சொல்லுங்க. இருக்கிறேன். ஓ, நான் நலமாக இருக்கிறேன் நீங்க நலமாக இருக்கிறீர்களா என்றதான் இதோட கருத்து. சரியா? அப்ப நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? முதல் உறவு முறை கடிதத்தை எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க? பெண்ணுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க எப்படி விழிப்பு கொடுப்பீங்க? மதிப்பிற்குரிய ஆசிரியர் ஆசிரியர் என்று சொன்னா ஆசிரியர். இப்ப ஆசிரியருக்கு எழுதுறீங்கன்னு சொன்னா கடிதம் மதிப்பிற்குரிய ஆசிரியர். இதுவே மாமாக்கு எழுதுறீங்கன்னு சொன்னா மாமாக்கு எழுது எப்படி எழுதுவீங்க? மாமாக்கு மாமாக்குன்னா எப்படி சொல்லுவீங்க? எப்படி அவரை விழிப்பீங்க? என்ன ஹரீஷ் விளங்கலையா? விளங்கலையா உங்களுக்கு? எப்படி விழிச்சு சொல்லுவீங்க? அவரை எப்படி விழிச்சு சொல்லுவீங்க? அன்புள்ள மாமா. என்ன ஹரீஷ்? அன்புள்ள மாமா. எஸ். எங்க போகுது உங்களோட மைண்ட்? கன்சென்ட்ரேட் பண்றீங்களா? கன்சென்ட்ரேட் பண்றீங்களா? எஸ். அப்ப மிஸ் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுறீங்க இல்ல? ஏன்? மிஸ் விளங்கப்படுத்திட்டு கேள்வி கேட்டா பதில் வர வேணும். மாமாக்கு கடிதம் எழுதுறீங்கன்னு சொன்னா மாமாவை எப்படி விழிச்சு எழுதுவீங்க? அன்புள்ள மாமா. அண்ணாக்கு கடிதம் எழுதுறீங்கன்னு சொன்னா அண்ணாவை எப்படி விழிப்பீங்க? அன்புள்ள அண்ணா. ஆசிரியருக்கு கடிதம் எழுதுறீங்கன்னு சொன்னா ஆசிரியரை எப்படி விழிப்பீங்க?
மதிப்பிற்குரிய ஆசிரியர். வெரி குட். அதிபருக்கு கடிதம் எழுதுறீங்கன்னு சொன்னா அவரை எப்படி விழிப்பீங்க? மதிப்பிற்குரிய அதிபர். மதிப்பிற்கு. அப்ப அது மறக்க கூடாது. சரியா? உறவுக்காரருக்கு மட்டும்தான் அன்புள்ள, மற்ற பதவியில இருக்கிற ஆக்களுக்கு மதிப்பிற்குரிய அந்த வேர்ட் பாவிப்போம். அதுக்கு பிறகு உறவுமுறை கடிதத்துல முதல் நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கல என்ன என்ன நாங்க முதல் கேட்க வேணும், சொல்ல வேணும்? நலம் நலமறிய ஆவல். ரைட்டா? நலம் ஆவல். நலமறிய ஆவல்னு சொன்னா நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கிறீங்களா, நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேக்குறது. இத நீங்க அதிபருக்கு கேட்கலாமா? நலம் நலமறிய ஆவல்னு அதிபருக்கு சொல்லலாமா? இல்ல, அவங்க ஒரு பொசிஷன்ல இருக்கிறார்கள், அவங்கள அந்த மாதிரி நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்கள்ட்ட டிரெக்டா நாங்க என்னத்துக்கு இந்த கடிதம் எழுதுறோம்ன்றத சொன்னா மட்டும் காணும். ஏன்னா ரைட்டா? அப்ப நீங்க அதிபரோ இல்லாடி ஆசிரியரோ யாருக்கோ பதவியில இருக்கிறாக்களுங்க நீங்க எழுதிக்கல நலம் நலமறியாவல்னு எழுதக்கூடாது. சரியா? அது அவங்கள்ட்ட டிரெக்டா நீங்க எதுக்கு கடிதம் எழுதுறீங்களோ அதை மட்டும் சொன்னா போதும். ரைட்டா? ஓகே. இப்ப பாருங்க, மாமாக்கு நீங்க எழுதுறீங்க. ஏன் வாசிங்க பாபம். என் பிறந்த நாளிற்கு நீங்கள் பரிசாக அளித்த மிதிவண்டி. மிதிவண்டி. என்ன மிதிவண்டி? சைக்கிள். மிதிவண்டி என்ன என்னது? சைக்கிள். சைக்கிள். ரைட், சைக்கிள். எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. அந்த மிதிவண்டியில்தான் நான் தினமும் பள்ளிக்கு செல்கிறேன். மிதிவண்டியில் செல்வது சிறந்த உடற்பயிற்சியாக உள்ளது. நீங்கள் அளித்த பரிசிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு பிறகு முடிப்பு. இப்படிக்கு உங்கள் அன்புள்ள, இதுல உரை மேலண்டு இருக்கு, அது வந்து அந்த அது இதுல வராது. நாங்க அன்புள்ள, நீங்க யாருன்றத போட்டா சரி. அன்புள்ள ஹரிஷ். எஸ், ஹரிஷ். ரைட், ஓகே. இப்போ நீங்க எனக்கு இது வரைக்கும் எழுத போறீங்க. உறவு முறை கடிதம் ஹெடிங் போட்டுட்டு என்ன நம்பர் லிவ் பண்ணினீங்க? என்ன ஹரிஷ் விளங்கல? இது என்ன நீங்க நீங்க நம்ப என்ன வீட்ட என்ன நம்பர் வேண்டாம் விளங்கல? வீட்டுக்கு நம்பர். வீட்டு நம்பர். உங்களோட நம்பரை போடுங்க. உங்களோட நம்பர் தான் இதுல வரும். சரியா? இதுல சுமார் ஃபார்மாலிட்டிக்கு இது போட்டிருக்கு. ஆனா உங்களோட அட்ரஸ் தான் போடணும். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க உறவு முறை கடிதம் வேற கலரால எழுதுங்க. உறவு முறை கடிதம் வேற கலர் ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணுங்க. எழுதுறீங்களா? எழுதுவேன். உறவு முறை கடிதம் ஹெடிங் போட்டுட்டு உறவு முறை கடிதம். எஸ், அதுக்கு பிறகு ஒரு சப்ஹெடிங்கா போடுங்க ஹரேஷ். உன்னண்டத உங்கள் அண்ட போடுங்க. உன்னண்டத பட்டிட்டு உங்கள் பிறந்த நாளுக்கு உங்கள் உன்னண்டத பட்டிட்டு உங்கள்
உங்கள் பிறந்த நாளுக்கு பரிசளித்த உமது உமது மாமாவிற்கு. உமது மாமாவிற்கு உமது மாமாவிற்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதுக. இதான் உங்களுக்கு கொஸ்டின். சரியா? இதான் உங்களோட வினா. ஆசிரியர் உங்கள் ஆசிரியருக்கு நன்றி. ஆசிரியருக்கு இல்ல, மாமாவிற்கு. என்ன எழுதி இருக்கிறீங்க? வாசிங்க. உங்களோட காப்பில என்ன எழுதி இருக்கிறீங்க? ஹரிஷ், உங்களோட காப்பில என்ன எழுதி இருக்கிறீங்க? அதை வாசிங்க. என்ன எழுதவில்லை, எனக்கு எழுதணும். இவ்வளவு நேரம் என்ன செய்றீங்க? உங்கள் எனக்கு பிறந்த நாளைக்கு ஹரிஷ் கவனிக்க வேணும், கவனிக்க வேணும். சரியா? மிஸ் இனி ஸ்ட்ரிக்டா இருக்க போறேன். நீங்க கவனிக்கிறீங்க இல்ல. சரியா? டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ரைட்? மிஸ் கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரைட்? சொல்ல சொல்ல எழுத தெரியும் தானே உங்களுக்கு? அப்ப Yes. எழுதிக்கொள்ளுங்க. உங்கள் பிறந்த நாளுக்கு உன்னண்டது இல்லையா? உங்கள் உங்கள் எழுதிட்டீங்களா? உங்கள் பிறந்த நாளுக்கு Yes. பரிசளித்த பரிசளித்த உமது மாமாவிற்கு. மாமாவிற்கு. உமது மாமாவிற்கு. உமது மாமாவிற்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதுக. கடிதம். எழுதிட்டேன். ரைட். அப்ப இதுல உங்களோட அட்ரஸ் போடுங்க பாப்போம். உங்களோட Yes. வலது பக்கம் மேல் மூலையில அட்ரஸ் வரும். Ricardo. உங்களோட அட்ரஸ போடுங்க. ஹரிஷோட அட்ரஸ் எது? Number 19 Ricardo. ஃபுல்லா சொல்லுங்க உங்களோட அட்ரஸ். Number 19 பெட்ரிகார வெள்ளவட்ட குழம்பு. கிளம்பு. அடுத்து இந்தியன் டேட்டையும் போட வேணும் கீழே. Present. போடுங்க பாப்போம். உங்களோட அட்ரஸ் போட்டீங்களா? ஓ. அடுத்தது எழுதுங்க பாப்போம். அன்புள்ள மாமா. அன்புள்ளமா. இப்படி இதை பார்த்து எழுதுங்க, இதை பார்த்து எழுதுங்க. இப்ப இவ்வளோத்தையும் பார்த்து எழுதுங்க பாப்போம்.
முடிச்சிட்டீங்களா? சரி இப்படிக்கு சரி உங்கள் அன்புள்ள யாரு? ஹரிஷ் மட்டும்தான் போடணுமா? உன பேரை மட்டும்தான் போடணும். இந்த ஹரிஷ் உரை yes. பேர் முகவரி எல்லாம் தேவையில்லை. உங்கள் அன்புள்ள ஹரிஷ் ஹரிஷ். ரைட், ஓகே. இப்ப மிஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மலான லெட்டர் காட்டி இருக்கு. ரைட், ஓகே. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, மிஸ் இப்ப நான் கேள்வி ஒன்று தர போறேன். அந்த கேள்வி எழுதி அதுக்கு என்ன மாதிரி நீங்க எழுதுறீங்கன்றத மிஸ் பார்த்துட்டு இப்ப சொல்லி தர போறேன். சரியா? உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் தருவேன். ரைட்டா? விளங்க எத்தனை நிமிஷம் தருவேன் மிஸ்? 10 நிமிஷம். 10 நிமிஷம். அதுக்குள்ள எஸ், அதுக்குள்ள நீங்க எவ்வளவு எழுதுறீங்கன்னு பார்த்துட்டு மிஸ் பிறகு உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட், இப்ப கேள்வி எழுதுங்க பாப்பா. மிஸ் சொல்லுறேன். 2வது போடுங்க. இது 1வது போடுங்க. 1வது போடுங்க. 1வது எது? மாமாக்கு நன்றி செலுத்தி கடிதம் எழுத சொல்லி ஒரு ஹெடிங் ஒன்று தந்தானே எல்லா கேள்வி. அது 1வது கேள்வி என்று போடுங்க. அது 1வது கேள்வி என்று போடுங்க. 2வது இப்ப எழுதுறது 2வது. இப்ப எழுதுறது 2வது. ரைட்டா? 2வது எழுதுங்க பாப்பா. உமது பாடசாலையில் ஓ ஒன்றாவதா இப்போ நான் சொல்றது 2வது. ஓகே உமது பாடசாலையில் நடைபெற்ற கலை விழா பற்றி விளக்கி உமது நண்பனுக்கு ஓர் கடிதம் எழுதுக. ஓகே, இப்ப நீங்க ட்ரை பண்ண போறீங்க. இப்ப 5:30 சரியா? எத்தனை மணி இப்போ? 5:30. Is it? 5:31 Yes, 31. ரைட். எத்தனை மணிக்கு நீங்க எழுதி முடிக்கணும்? 5:40க்கு முடிச்சிடணும். சரியா? 5:40 ரைட், ஓகே. டைம் தரேன், குயிக்கா எழுதுங்க. நண்பனுக்கு உங்களோட ஸ்கூல்ல நடந்த கலை விழா பற்றி விளக்கி, அந்த கலை விழாவில் என்னென்ன நடந்தது, யார் யார் வந்தாங்க, அது எப்படி நீங்க ஃபீல் பண்ணினீங்க, அதுல நீங்க ஏதாவது நிகழ்ச்சி செய்திருந்தா அதையும் இன்க்ளூட் பண்ணலாம். சோ நீங்க இப்ப எழுத போறீங்க. மிஸ் பார்த்துட்டு தான் மிச்சம் உங்களுக்கு செய்வேன். ரைட்டா? ஓகே, இப்ப எழுதி கொள்ளுங்க. 3:40க்கு மிஸ் ஸ்டாப் பண்ணிடுவேன். ரைட்,
எஸ், எழுதி கொள்ளுங்க பாப்போம். ஹரிஷ் வந்து கட்டிக்காரன் தானே? Yes. எஸ், ரைட், ஓகே. தெரியல. எழுதிட்டீங்களா ஹரிஷ்? Finish, Harish? Yeah. Miss.
எனக்கு தெரியல. எனக்கு என்ன விளங்கல? இது கல்வியா எனக்கு என்னன்னு தெரியல. நண்பருக்கு என்ன ஹரீஷ்? சித்திரமுக்கு தெரியல. சித்திரமா? ஓ, இல்ல, நீங்க என்ன சொல்ல வாரீங்க விளங்கல. எனக்கு சித்திரம் கலவிழா என்ன தெரியல எனக்கு. கலவலா பற்றி எழுத தெரியலையா? ஓ, என்ன எழுதி இருக்கிறீங்க? ஓ, ரைட், எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க பாப்போம் ஹரீஷ். நீங்க இப்ப எழுதினதை மட்டும் ஒரு மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஐயா, நான் பாக்குறேன் கொப்பி. ஒன்றுமே எழுதவில்லை. ஒண்ணுமே எழுத இல்லையா? கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கா? நீங்க ரைட் இருங்க. இருங்க பாப்போம், வீடியோ ஆன் பண்ணுங்க. ரைட், ஓகே. இப்ப உங்களோட அட்ரஸ் எழுதினீங்களா? அட்ரஸ் எழுதுங்க பாப்போம். அட்ரஸ் எழுதுங்க உங்களுக்கு. அட்ரஸ் எங்க எழுதணுமோ அதை எழுதுங்க. அதை எழுதலாம் தானே? அட்ரஸ் எழுதலாம் தானே? அட்ரஸ் எழுதுங்க பாப்போம். அட்ரஸ் போடுறது. போட்டீங்களா? ஓகே, யாருக்கு எழுதுறீங்க? அந்த விழிப்பு என்ன மாதிரி வரும்? அன்புள்ள யார்? ஆ? அன்புள்ள தம்பி. தம்பியா? உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர்? ஓ, வித்யார்த். வித்யா. ரைட், அப்ப எழுதுங்க பாப்போம். அன்புள்ள நண்பன் வித்யார்த். சரி. ஓகே, அது கீழே எப்படி எழுதுவீங்க? இந்த மிஸ் காட்டினே எப்படி எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நலம் 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 நலமறிய ஆவல். அப்படித்தானே? நலம் அறிய ஆவல். நலம் அறிய ஆவல். எஸ். இங்க பாருங்க, இதே மாதிரி எழுதவணும் ஹரிஷ். நீங்க பாருங்க, இதுல வந்து உங்களோட அன்புள்ள நண்பன் வித்யார்த் என்ன போடுவீங்க. ரைட், போட்டுட்டு இதுல வித்யார்த் முடிஞ்சதும் அடுத்து நேர இங்க பாருங்க, வித்யார்த் முடிஞ்சது சரியா? வித்யார்த் முடிஞ்சு இதே நேருக்கு அடுத்த லைன்ல